ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து நம்ம லோக்கல் பிசியிலேருந்து ரிமோட்டில் இருக்கிற பிசியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய எரர் வரும். ரிமோட் டெஸ்க்டாப் cannot கனெக்ட், ரிமோட் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள், இந்த மாதிரி நிறையா பர்மிஷன் இஷ்யூ இந்த மாதிரி நிறையா வரும். அதெல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது கிளைண்ட் சைடும் பார்ப்போம், லோக்கல் பிசிலையும் பார்ப்போம். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நம்ம வந்து செக்லிஸ்ட்டில் இருக்கணும், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த செக்லிஸ்ட்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து ஒரு பிசிலேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு, ரிமோட் லொக்கேஷனோ இல்லை ஒரு பிசிலேருந்து ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது முக்கியமான ஒரு சர்வீஸ் இருக்குது. அதுதான் ரிமோட் ப்ரொசீஜர் கால், ஆர்பிசி. இந்த சர்வீஸ் வந்து உங்கள் லோக்கல் பிசியில் ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். எப்படி அதை சப்போஸ் ஆஃபில் இருந்ததுன்னா அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. சர்ச்சில் போயிட்டு சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் ப்ரொசீஜர் கால் ஆர்பிசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ இங்கே ரன்னிங்கில் இருக்குது. சப்போஸ் இது வந்து ஸ்டாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சர்வீஸ் மேலே வச்சு மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டைப் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேனுவல் இருக்கும் சம்டைம்ஸு, அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு க்ரைட்டீரியா நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எனேபிளில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம லோக்கலில் விண்டோஸ் 10, 11 இல்லை 10 ஹோம் எடிஷனில் வந்து உங்கள் லோக்கல் பிசியை வந்து ரிமோட் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அதை வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிமோட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, எம்எஸ்டிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது இங்கே இது வந்துடும். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் எம்எஸ்டிஎஸ்சின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எந்த பிசி நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அதோட ஐபியோ இல்லை அதோட நேமோ இங்கே நம்ம கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தோம்னா அந்த பிசி நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகலைனா தான் அதுக்கான சினாரியோ இருக்குது. அதெல்லாமே அந்த செக்லிஸ்ட்டில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிசி பார்த்துட்டோம். ஸோ இதை நான் எதுக்கு ஓப்பன் பண்ணால் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஷார்ட்கட் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். எம்எஸ்டிஎஸ்சின்னு இப்போ நம்ம ரன்னில் டைப் பண்ணோன்னா சர்ச்சில் ரன்னில் ரெண்டுத்துலேயும் ட்ரை பண்ணோன்னா இந்த ஷார்ட்கட் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த பிசியில் நான் வந்து செட்டிங்ஸ் போகிறேன். லோக்கல் பிசியில் சிஸ்டம் போய்க்கோங்க. சிஸ்டம் போயிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இருக்கும். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோம் எடிஷனுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. எதுக்கு? ஹோம் எடிஷனுக்கு. இதுவே ப்ரொஃபஷனல் உங்களுக்கு பிஸ்னஸ் எடிஷனாக இருந்தால் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. பட் ஹோம் எடிஷனுக்கு வந்து விண்டோஸ் 10 11 எதுக்குமே ஹோம் எடிஷனுக்கு உங்களுக்கு இந்த ரிமோட் டெஸ்க்டாப் பர்மிஷன் கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவே சர்வர் சைடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ரிமோட் போயிட்டு சிஸ்டம் போயிட்டு ரிமோட் போயிட்டு நீங்கள் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எனேபிள் பண்ணுவான்னு கேட்கும். நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிசி வந்து நம்ம ரிமோட்டில் எடுக்க முடியும்.
அடுத்த கிரைட்டீரியா வந்து அதே கண்ட்ரோல் பேனல்ல சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி போயிட்டு நீங்க இந்த ஆப்ஷன் பாருங்க, அலோ ரிமோட் ஆக்சஸ் அப்படின்ற ஒன்று. ஸோ இங்கே வந்து நம்ம விண்டோஸ் எடிஷனில் வந்து ஹோம் எடிஷனில் இந்த ஆப்ஷன் இல்லை, அதனால் உங்களுக்கு இதை காட்ட முடியல. இங்கே வந்து சப்போஸ் ப்ரொஃபஷ்னலோ இல்லை பிஸ்னஸ் சென்ட்ரல் எடிஷனோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த அலோ ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கலாம். சர்வர் சைடும் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரிமோட் எடுக்க முடியும். நம்ம அடுத்த கிரைட்டீரியா பார்ப்போம். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து இதுவும் இங்கே இல்லை. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இங்கே சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு முன்னாடி காட்டேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம ஃபைல் ஃபோல்டரில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிமோட் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எனேபிள் இருக்கணும். ஹலோ சிஸ்டம், ஹலோ ரிமோட் அசிஸ்டன்ஸ் கனெக்ஷன் டு திஸ் கம்ப்யூட்டர்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனும் எனேபிள் இருக்கணும். இதுவும் இந்த செக்லிஸ்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அடுத்தது இந்த செக்லிஸ்டில் அடுத்து வந்துட்டு இது எனேபிள்டு இது பார்த்துட்டோம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளைண்ட் சைடு வந்து இந்த ஃபயர்வால் வந்து போர்ட் நம்பர் 3389 வந்து கண்டிப்பாக எனேபிள் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபயர்வால்லையும் 3389 வந்து போர்ட்டு சம்டைம்ஸ் டிசேபிள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரிக்குள்ள ஒரு சில என்ட்ரி இருக்கும், அந்த என்ட்ரியும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே போயிட்டு ரெஜி எடிட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரெஜி எடிட்னு டைப் பண்ணிட்டு லோக்கல் பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க, லோக்கல் மெஷின். லோக்கல் மெஷின் சாஃப்ட்வேர், அதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட், அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இங்கே டெர்மினல் சர்வர் லைசன்சிங்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சில என்ட்ரி வந்து இருக்கும். இந்த டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து நாட் செட், இதுல சில என்ட்ரி இங்கே விழுந்திருக்கும். ஸோ அந்த என்ட்ரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்து அதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னொரு ப்ரிகாஷன் என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரியில எந்த என்ட்ரி சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியும் ரெஜிஸ்ட்ரி வந்து எப்பவுமே முதல்ல பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அது எப்படி நான் பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரி வந்து சி ப்ரோக்ராம் போயிட்டு திஸ் பிசி சி டிரைவ் போயிட்டு விண்டோஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல சிஸ்டம் 32 இங்கே போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி ஆர் டைப் பண்ணுங்க. பாருங்க சார், இங்கே இதுதான் பார்த்துக்கோங்க. சிஸ்டம் விண்டோஸ்குள்ளே இருக்கு, விண்டோஸ்குள்ளே ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல பேக்கப் பண்ணிடணும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி இதை வந்துட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி நீங்கள்
வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஏதாவது அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம வந்து திரும்பவும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி இருந்தால் அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ரிமோட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ட்டு தான் சொன்னேன் நான். இந்த போர்ட் வந்து எப்படி இது உங்கள் பிசியில் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இங்கேயும் அந்த நெட் ஸ்டார்ட் கமாண்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்ட் ரன்னுலேயே இங்கே நெட் ஸ்டார்ட் -a-1 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ நம்ம பிசியில் என்னென்ன போர்ட்டு ஆக்டிவில் இருக்குன்ற மொத்த இதுவும் நம்மளுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. இங்கே நெட் நெட் ஸ்டார்ட் -a ஸ்பேஸ் விட்டு -o கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மொத்த போர்ட் என்னென்ன ஓப்பனில் இருக்கோ மொத்த போர்ட்டும் நம்மளுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் நம்ம 3389 வந்து எனேபிள் இருக்கான்ட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளைண்ட் சைடு வந்து ஃபயர்வாலில் வந்து சப்போஸ் கிளைண்ட் பிசி நாம் வந்து ரிமோட் எடுக்கிறோன்னா ஸோ அங்கே வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க போர்ட் நம்பர் 3389. ஸோ அது வந்து டெஃபினட்டாக எனேபிள் இருக்கணும். இது வந்து ரூல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க இதில் வந்து அந்த ஐபி கேட்வே இந்த ஐபி அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அலோவில் இருக்கணும். ஏன்னா இந்த கேட்வே பிளாக் பண்ணியிருந்தாலும் இந்த நெட்வொர்க் உள்ளுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதெல்லாம் எனேபிள் இருக்கணும். அந்த செக்லிஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே கைஸ், மேக்ஸிமம் நம்ம அந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகலைன்னா என்னென்ன க்ரைட்டீரியா பார்க்கணும், என்ன செக்லிஸ்ட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எதெல்லாம் எனேபிள் பண்ணணும், எங்கே பார்க்கணுன்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது கமெண்ட்ஸ் என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சஜஷனும் இதில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.